ஜாதி, மதம், இனம், மொழி இது எல்லாத்துக்கும் அப்பாற்பட்ட ஒரே இனம் ஸ்டூடெண்ட்ஸ், மாணவர்கள் தான். மாணவ சக்தியை வச்சு எந்த நாட்டோட தலையெழுத்தையும் மாத்திடலாங்கிறதுக்கு உதாரணம் தான் நீங்க. ஒவ்வொரு மாணவனும் நெருப்பு மாதிரி. AK மீடியா சார்பாக ஜெய் சிவமுருகன் கலை பெருமாள் தங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். குருவேஸ்வர் ஐயா, உங்க பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? பேர் தான் ரொம்ப சிம்பிள், அழகர் ராமானுஜம். சரிங்கய்யா. உங்க இனிஷியலுங்கய்யா? ஜி. ஜி. தமிழ்ல கோ. சரிங்கய்யா. கோவண்ணா. சரிங்கய்யா. அப்பா பேருங்கய்யா? கோபால்ராஜ். அம்மா பேருங்கய்யா? ராமாஜி அம்மாள். ராமாஜி அம்மாள். அவங்க தொழிலுங்கய்யா? விவசாயம். விவசாயம். நீங்க பிறந்த ஊருங்கய்யா? விருதுநகருக்கு பக்கத்துல ஒரு கிராமம், சோலை கவுண்டன் பட்டி. சோலை கவுண்டன் பட்டி. சிறப்புங்கய்யா, ரொம்ப சந்தோஷம். அவங்களோட தொழில் விவசாயம் தான். விவசாயம். சரிங்கய்யா. விவசாயம் பண்ண குடும்பத்துல ஒரு ப்ரொஃபஸர் எப்படிங்கய்யா உருவானாங்க? நீங்க சொன்ன இந்த கேள்வியை அடிக்கடி நானும் நினைச்சு பார்த்தது உண்டு. நான் பிறந்தது ஒரு சிறிய கிராமம். அம்மா அப்பாவுக்கு தொழில் விவசாயம். ஆனால் எனக்கு சிறு வயது முதல்ல விவசாயத்துக்கு போகிறதை விட, பூமிக்கு போய் வேலை பார்க்குறத விட, அங்கே இருக்கிற ஸ்கூலுக்கு போகணும்னு எனக்கு ஒரு ஆர்வம். அந்த ஆர்வம் எனக்கு எப்படி வந்ததுன்னு நான் யோசிச்சு பார்ப்பேன். அம்மா அப்பா ஸ்கூலுக்கு தான் நீ போகணும் அப்படின்லாம் அவங்க ஒன்றும் சொல்லலை. ஆனால் எனக்கு ஸ்கூலுக்கு போகணும் ஒரு ஆவல். அதுதான் அந்த தலைமுறையாக மாறி வந்த இந்த சஞ்சித கர்மா எங்கள் அம்மா அப்பா மூலமாக எனக்கு வந்திருக்கு. இந்த சஞ்சித கர்மாவில் ஏதோ ஒருத்தர் எனது முன்னோர்களில் ஒரு ஆசிரியராக, ஒரு படித்தவராக இருந்திருக்கணும். அவருடைய பதிவுகள் மாறி 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 வந்து எனக்கு வந்து சேர்ந்திருக்கு. அந்த பதிவுகளுடைய விளைவு தான் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு என்னை தூண்டியிருக்கு. ஆக நான் ஸ்கூல் போகணும் அப்படின்னு சிறு பிள்ளையில் விரும்பியது எனது சஞ்சித கர்மா. அந்த சஞ்சித கர்மாவுக்கு நான் வணக்கம் செலுத்துகிறேன். நன்றி. நானும் தங்களுடைய சஞ்சித கர்மாவுக்கு பாதம் தொட்டு நன்றி செலுத்துக்கிறேங்க. ரொம்ப நன்றிங்கய்யா. சிறப்பாக இருக்குது பதில், ரொம்ப அற்புதமாக இருக்குது. ஐயா, எல்லோரும் படிச்சுட்டு வேலைக்கு போவாங்க. நீங்களும் உங்கள் சஞ்சிதா கர்மா படி நீங்களும் கல்லூரியில் ஒரு பேராசிரியராக முதல்வராக இருந்தீங்கன்னு எங்கள் எல்லாருக்குமே தெரியும், உலகம் அறியும். இது சாதாரணமாக எல்லாரும் கடந்து வரக்கூடிய பாதை தான். திடீர்னு ஆன்மீகத்தில் எந்த வயதில் உங்களுக்கு நாட்டம் வந்தது? எனது ஆன்மீகம் என்பது ஏதோ மறைபொருளாக இருக்கிற இறைவனை தேடணும், இறைவனோட ஒன்றணும் என்ற ஒரு ஆவலில் வந்தது அல்ல. எனது ஆன்மீகம் எங்கே ஆரம்பம் ஆகியது என்று நான் நினைத்து பார்த்தால், எனது வாழ்க்கை முறையில் நான் உருவாக்கி கொண்ட, நான்கிறது அந்த நான் அல்ல, எனது மூதாதையர்கள் மூலமாக வந்த அந்த கர்மா, அந்த கர்மா உருவாக்கி கொண்ட சில விஷயங்கள். ஒன்று, முதலாவதாக எல்லோரும் விரும்புகிறவாறு நான் நல்லா படிக்கணும் என்ற ஒரு எண்ணம் எனக்கு எப்போவுமே. நல்லா படித்தா எல்லாரும் விரும்புவாங்க. ஆமாங்க, அவன் நல்லா படிக்கிறான் கிராமத்தில் சொல்லுவாங்க. ஆமாங்க, ஃப்ரெண்ட்ஸுகளில் அவன் நல்லா படிக்கிறான் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு சிம்பிளாக வந்து எல்லாரும் என்னை விரும்பணும்னா நல்லா படிக்கணும். நல்லா படிக்கணும், எல்லாருக்கும் பிடிக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும், ஃப்ரெண்ட்ஸுக்கு பிடிக்கும், சொந்தக்காரங்களுக்கு பிடிக்கும், அம்மா அப்பாவுக்கு பிடிக்கும், பெருமை எல்லாத்துக்கும். என் பிள்ளை நல்லா படிக்குது அப்படின்னு ஒரு எண்ணம் எனக்கு. சரிங்க. அதனால வேறு எதுலேயுமே நாட்டம் இல்லாமல் நல்லா படித்தேன். சரிங்க.
ஆசிரியர்கள் என்ன சொல்லி தந்தாங்களோ அதை அப்படியே படிச்சுக்கிட்டேன். படிச்சிட்டீங்க. நல்ல மார்க் வாங்கினேன். ஓ ஆசிரியர்களுக்கு என் மேல பிரியம். ஆமா, நல்லா படிக்கிற பசங்களை ஆசிரியர் பிடிக்குமே. பிரியமானதுதான். உண்மைதானே அது? அது ஒன்று, முதலாவதாக ஒன்று. எத்தனை ரேங்க் எடுப்பீங்க நீங்க? என்ன ரேங்க் எடுப்பீங்க? ஒரு 10க்குள்ள வந்துருவேன். வந்துருவீங்க. இது இருந்து எல்லாம் ஃபர்ஸ்ட்னு சொல்லுவீங்க, எதிர்பார்த்தா ரெண்டாவது சொல்லி 10க்குள்ள வந்து 10க்குள்ள வந்துருவேன். அவ்வளவுதான். ரொம்ப அற்புதம். அது எத்தனை பேர் இருப்பாங்க நானு உங்க ஸ்கூல்ல படிக்கும்போது? எத்தனை ஸ்டூடெண்ட் இருப்பாங்க? ஒரு 40-50 பேர் இருப்பாங்க. 40-50 பேர்ல நீங்க 10க்குள்ள ஃபில்டர் ஆயிடுறீங்க. படிக்கிற பசங்க லிஸ்ட்ல சேர்ந்துட்டீங்க. அப்புறம் எனக்குள்ள சரிங்க. ஒரு எண்ணம். சரிங்க. இப்போ நமக்கு வந்து ஏதோ ஒரு தெய்வாதீனமாக ஒரு சஞ்சித கர்மாவாக படிச்சுக்கிட்டேன். என் ஃப்ரெண்டுக்கு ஒன்று தெரியலன்னு வர்றான். ஐயா இந்த கணக்கு தெரியல, அந்த பாடம் புரியலன்னு வர்றான். அவனுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும், அவனுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நானும் படித்தேன். என்னுடைய நண்பர்கள் வந்து இது தெரியலன்னு கேட்டாங்கன்னா சொல்லியும் கொடுத்தேன். ஸ்டூடெண்டா இருக்கிறதுக்குள்ளேயே ஆசிரியராக நடந்திருக்கீங்க. இருந்திருக்கிறேன். இது ஒரு அற்புதமா இருக்குது. இது எத்தனாவது படிக்கும் போது? இது நான் ஹை ஸ்கூல் படிக்கும் போதே, ஹை ஸ்கூல் படிக்கும் போதே வாத்தியார் ஆயிட்டீங்க. ஸ்டூடெண்ட்டுக்கு 9th அந்த காலத்துல இருந்து அல்ஜிப்ரா அதுன்னு சொல்றாங்களே. சரிங்க. சில பேருக்கு புரியாது. அவங்க ஜாலியா வந்து கேட்பாங்க, இது புரியல, நான் அவனை கேட்பாங்க, வாடான்னு வந்து கேட்பாங்க. நான் உட்காந்து சொல்லி தருவேன். பரவாயில்லையே. அப்போ தானும் படிக்கணும், இதை மற்றவங்களுக்கும் சொல்லி தரணும். ஓகே ஓகே. அப்படிங்கிற என்ன எனக்கு அப்பவே வந்துருச்சு. நான் ஒரு படத்துல பார்த்தேன், நீங்க ஒரு போட்டோ மாட்டிருந்தீங்க. தன்னை உணரு, அடுத்து என்ன இருந்தீங்க? தரணிக்கு உதவு. தன்னை உணர்ந்து தரணிக்கு உதவு. அற்புதம். அது அப்ப உங்க விதைக்குள்ள விருட்சம் இருக்கிற மாதிரி உங்க விதைக்குள்ளே பதிவு வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. இருந்திருக்கு. அதனால எனக்கு அந்த ரெண்டும் கம்பைன் ஆக்கிருச்சு. இதே மாதிரி நான் வந்து படிச்சு முடிச்சுட்டு ஆசிரியராக வரும்போது சரிங்க, அங்கேயும் நம்ம நாலேஜை பெருக்கிக்கிறணும். அப்ப அங்கேயும் படிச்சுக்கிட்டே தான் இருந்தேன். காலேஜ் வரும்போது நம்ம நாலேஜை பெருக்கணும். அதே சமயத்துல இன்னொருத்தருக்கும் உதவணும். ஹெல்பிங் மைண்டு. இது ரெண்டும் அப்படியே வந்தது. ஆக இன்னொன்னு, நான் போய் வேலைக்கு சேர்ந்ததுக்கு பிறகு சரிங்க, நான் ஒரு பல பேர் பல விதமாக வேலைக்கு போகலாம். நான் வந்து ஒரு கல்லூரியில போய் வேலைக்கு சேர்ந்தேன். என்ன படிச்சிருக்கீங்க? என்ன எது வரைக்கும் முடிச்சீங்க? எந்த படிப்பு வரைக்கும் நீங்க முடிச்சிருக்கீங்க? எம்எஸ்சி பிசிக்ஸ். எம்எஸ்சி பிசிக்ஸ். அதுக்கப்புறம் பிஹெச்டி. அதுக்கப்புறம் பிஹெச்டி, டாக்டர் பட்டம். அப்புறம் டாக்டர் பட்டம். அது போதும், அதுக்கு மேல கோடு இல்ல, கோடு போட்டிருக்கிறாங்க அப்பயே. ரொம்ப சந்தோஷம் ஐயா. அப்புறம் யோசிச்சு பார்த்தேன், இவ்வளவு செஞ்சிருக்கோம், ஒரு கல்லூரியில இருக்கிறோம், நம்மள வந்து இன்ஸ்டிடியூஷன்ல ஒரு ஒர்க் பண்றோம். ஓகே, அப்ப அதுக்கு லாயலா இருக்கணும். ஆமா, உண்மைதான் இல்லையா? அதுக்கு வந்து நம்மளால ஒரு உதவி நடக்கணும், லாயலா இருக்கணும். இல்ல இந்த வேலையை தான் நான் பார்ப்பேன், நீங்க சொல்ற அந்த வேலையை பார்க்க மாட்டேன் சொல்லக்கூடாது. அந்த இன்ஸ்டிடியூஷன் என்ன வேலையை செய்ய சொல்லுதோ அதை செய்யணும், செஞ்சிடணும். லாயல்ட்டி. கரெக்ட். லாயல்ட்டின்னு தமிழ்ல விளக்கம் சொல்லுங்க. லாயல்ட்டிங்கிறது வந்து ஒரு இடத்துக்கு போகும்போது விசுவாசம் சொல்றோம்ல, விசுவாசமா இருக்கணும். ஏன்னா நிறைய பேர் நேயர்கள் பாக்குறாங்க, அது எல்லா மக்களுக்கும் போய் சேரணும்ல. எனது ஆன்மீக வாழ்க்கை என்பது மூன்று தான். தன்னை மேம்படுத்துதல், தரணிக்கு உதவுதல், எங்கே இருக்கிறோமோ அந்த நிறுவனத்திற்கு விசுவாசமாக இருக்கு. இதுதான் என்னுடைய ஆன்மீக வாழ்க்கை. மூணே தான். வாழ்க வளமுடன். குருவேஸ்வரன் ஐயா, உங்க பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? பேர் தான்